ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. அத்தியாயம் 17. தேவையில்லாமல் அடுத்த வீடு எதிர் வீட்டு ஆட்களோடவோ அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க கூடவோ பேசக்கூடாது. குறிப்பாக வீட்டில் உள்ள இவங்க 2 பேரை பற்றி யார் என்ன கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்லணும். இல்லைன்னா பதிலே சொல்லக்கூடாது. குழந்தையை யார்கிட்டேயும் ஒரு நிமிடம் கூட கொடுக்கக்கூடாது. ஏன்னா குழந்தையை தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க என்றதும் பூமதிக்கு அழுகை வந்தது. ஏன் எல்லாரும் இங்கே இப்படி இருக்கிறாங்க? வரும்போது பார்த்தேன், எல்லாரும் அவசரமாக எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்காங்க. யாரும் நிதானமாக நடந்து போகலை. அவசரமாக சைக்கிள், பைக்கில், ஸ்கூட்டியில், காரில் போகிறாங்க. ஏன் மெதுவாக போகக்கூடாதா என்று பூமதி கேட்க, இங்கே இப்படித்தான். நம்ம ஊர் மொத்தமே 4-5 கிலோமீட்டர் தூரம்தான் இருக்கும். அதனால் மெதுவாக போய்விடுவோம். இங்கே அப்படி இல்லை. இங்கே வேலைக்கு போக, ஸ்கூலுக்கு போக, கோவிலுக்கு போக குறைந்தது 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை போவாங்க. அதனால் சரியான நேரத்துக்கு போகணும் என்று தான் வேகமாக போகிறாங்க. சரியா என்றார் ஆச்சி. ஒரு வழியாக பூமதிக்கு தைரியம் சொல்லி வெளியே சொல்லி கொண்டு கிளம்ப, பூமதி பெரிய ஆச்சியை நல்லா பார்த்துக்குங்க அப்பச்சி. வேலையால் செய்வாங்கன்னு அசால்ட்டாக இருக்க வேண்டாம். எப்பவும் அவங்க மேலே ஒரு கண்ணு இருக்கணும் என்றவள் கண்கள் கலங்க அப்பச்சி கண் கலங்கி விட்டார். பூமதி, தைரியமாயிரு. உன்னை விட்டுட்டு இருக்க எங்களாலேயும் முடியாது. சரியா? கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்து விடலாம். பயப்படாத. உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா மெய்யம்மை கிட்ட கேளு. இல்லையா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் உடனே எவ்வளவு வேணும்னாலும் அனுப்புகிறேன். சரியா? பயப்படக்கூடாது. உனக்கு நாங்கள் இருக்கோம். பாப்பாவை நல்லா பார்த்துக்க. இந்த காலத்து நாகரிகம், குழந்தை வளர்ப்பு அவளுக்கு தெரியாதுப்பா. கொஞ்சம் சொல்லி கொடுமா என்றார் அப்பச்சி. சரி ஐயா, உங்கள் பேத்தியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் என்றாள் மெய்யம்மை. ஒரு வழியாக அவர்கள் விடைபெற்று செல்லவும் அறைக்கு போய் வீட்டில் கட்டிக்கொள்ளும் சேலையை கட்டிக்கொண்டு வந்தவள் கிச்சனிற்கு போக, அங்கே மெய்யம்மை அத்தையும் ஐயாவும் சாப்பிடுவாங்க அப்படின்னு 2-3 ஐட்டம் செய்ய காய் நறுக்கினேன். அவங்க இல்லை, நமக்கு மட்டும்தான் இப்போ செய்கிறேன். குட்டிமா சுனில் கிட்ட கொஞ்ச நேரம்தான் இருப்பா. அதுக்குள்ளே நான் சமைக்கணும் என்று அவள் பறக்க, அக்கா நான் சமைக்கிறேன் என்று சொல்ல, உன் வேலை இது இல்லையே என்று மெய்யம்மை தயங்க, நான் வேலைக்காக மட்டும் இங்கே வரலை. நான் இருக்கும் வரை என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். தள்ளுங்க. என்ன செய்யணும் என்று கேட்டவள் மடமடவென வேலை செய்ய, ஆத்தாடி இந்த ஸ்பீடு எனக்கு வராதுடி என்ற மெய்யம்மை, கிச்சனில் எது எங்கே இருக்கு, குப்பையை எங்கே போடணும், என்ன பண்ணணும் என்று எல்லாம் சொல்லிக் கொடுக்க சமைக்க குட்டிமா அழுக ஓடினாள் மெய்யம்மை. சற்று நேரத்தில், அக்கா ஜூஸ் போட்டு தரவா? ஃப்ரிட்ஜில் பழம் இருக்கே என்று கேட்க, முடிஞ்சா போடு என்றாள். அடுத்த 10 நிமிடத்தில் சரியான அளவு சர்க்கரையுடன் ஜூஸ் வர குடித்த சுனில், அப்பாடி சூப்பராக இருக்கு. அம்மா, ஜூஸ் அப்படின்னு நீ ஒன்று போடுவியே, வாயிலேயே வைக்க முடியாது என்று சுனில் சொல்ல கேட்கத்தான் அங்கே பூமதி இல்லை. எந்த இடத்தில் நின்று பேசணும், எந்த இடத்தில் நிற்கக்கூடாது, வீட்டில் மற்றவர்கள் பேச்சு காதில் விழுந்தாலும் கேட்காத மாதிரி போக அவளுக்கு தெரியும். எல்லாம் சின்ன வயதிலிருந்து கற்றுக்கொண்ட பழக்கம். என்ன இந்த பொண்ணு இப்படி போகுது என்று அவன் கேட்க, அப்படித்தான் எங்கள் பக்கம் வீட்டில் வேலை செய்கிறவங்க இங்கிதம் தெரியும் என்றாள் மெய்யம்மை. பூமதியின் சமையலை சாப்பிட்ட கணவன் மனைவி சூப்பராக இருக்கு என்றார்கள். பூமதிக்கு வெட்கம் வந்துவிட்டது. தலையை குனிந்து கொண்டாள். ஐயோ, இந்த பொண்ணை நீ சமைக்க கூப்பிட்டு இருக்கலாம். பாப்பாவை பார்த்துக்க வேற ஆள் போடலாம் என்றான் சுனில். பாவம், அவன் கஷ்டம் அவனுக்கு. அவன் காரசாரமாக சாப்பிடும் தெலுங்கு பையன். மெய்யம்மை சமையலில் ரொம்ப சுமார். குழந்தை பிறக்கும் வரை ஏதோ சமாளித்தாள். இப்போ 6 மாதம்தான். சமையலுக்கு ஆள் போட்டார்கள். சுமாராகத்தான் அந்த அம்மாவும் சமைக்குது. இவ்வளவு சுவையா சாதாரண சாப்பாட்டை சமைக்கும் இந்த பெண் நல்லா சமைக்கும் போலையே என்றான். அவள் வேலை செய்த விதத்தை பார்த்த மெய்யம்மைக்கு தான் சங்கடமாக இருந்தது. பூமதி, எனக்கு
பூமதி, எனக்கு உன்னை மாதிரி சுத்தமாக இப்படி செய்ய தெரியலப்பா. சும்மாதான். அம்மா தான் ஊரில் உன்னை மாதிரி எல்லாம் கரெக்டாக செய்வாங்க. பரவாயில்லக்கா. நீங்கள் டாக்டர், உங்களுக்கு காய்ச்சலுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சது உங்கள் வேலை, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. சரியா? எல்லாம் தெரியும்னு யாருக்கும் இல்லை என்றாள். அடுத்த 3 நாட்கள் மெய்யம்மை வீட்டில் இருந்து குழந்தைக்கு எப்படி புட்டிப்பால் கொடுக்கறது, குளிப்பாட்டுவது, பவுடர் போடுவது, எப்படி பார்த்து கொள்வது, பாத்ரூம் போனால் எப்படி சுத்தம் பண்ணுறது, அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, இப்படி அத்தனையும் சொல்லி கொடுத்து திருப்தி ஆணையி பூமதி நன்றாக செய்த பிறகே 4ஆம் நாள் வேலைக்கு சென்றாள். பூமதி சீக்கிரம் குழந்தை வளர்ப்பை கற்றுக்கொண்டாள். அவளால் சகிக்க முடியாதது சமையல்காரம்மாவின் சமையலைத்தான். 2 நாள் பொறுத்தவள் இரவு டிஃபன் சட்னி எல்லாம் நான் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டாள். மெய்யம்மை அல்லது சுனில் வீடு வந்து குளிச்சுட்டு பாப்பாவை பார்த்து கொள்ளும் 1/2 மணி நேரத்தில் டிஃபன் செய்து கொடுத்து விட்டாள். சுனில் நிம்மதியாக சாப்பிட, நீ ஏன் கஷ்டப்படுற பூமதி என்றாள் மெய்யம்மை. இது கஷ்டமா? அந்த அம்மா சமைக்கிறத சாப்பிட்றதான் கஷ்டம் என்றாள். சுனில் சிரித்து விட்டான். மெய்யம்மை கூட நன்றாக அவள் பேசினாலும் சுனில் கூட பேச மாட்டாள். தேவை என்றால் 1-2 வார்த்தை, அவ்வளவுதான். அப்பச்சி ஒரு நாள் மகன் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துவிட்டு ஊருக்கு சென்றார். அங்கே ஊரில் மறுநாள் தானே பூமதி போறா என்றதும் குணசீலனுக்கு ஃபோன் பண்ணி சித்திகாரி சொல்லவும் விடிந்தும் விடியாமல் குணசீலன் அப்பச்சி வீட்டிற்கு வந்து பூமதியை கூப்பிட, இப்படி வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்த ஆச்சி மெல்ல எழுந்து வந்து, பூமதி அவ பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டா, அவளுக்கு கல்யாணம் முடிவாகி இருக்கு என்றார். அத்தை சொன்னபோது கூட நம்பாத குணசீலன் ஆச்சி சொன்னதும் நம்பினான். அடுத்த 2-3 நாள் அப்பச்சி வீட்டை வேவு பார்த்தான். 2 பெண்கள் வேலைக்கு வந்து போனது தெரிந்தது. ஏதோ 5 நாள் 10 நாள் பூமதி வெளியூருக்கு போனால் வேலைக்கு ஆள் போட மாட்டாங்க அப்பச்சி. அப்போ நிஜமாகவே பூமதி ஊருக்கு போயிட்டாளா? கல்யாணம் முடிவாகி விட்டதா? குணசீலன் நொந்து போனான். அவன் அம்மாவும் தங்கைகளும் பூமதிக்கு கல்யாணம் முடிவாகி விட்டதாம். அவள் பெரியம்மாவின் நாத்தனார் மகனாம். அதுதான் அப்பச்சி கூட்டி போய் விட்டுட்டு வந்துட்டார் என்றார்கள். அவனால் நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை. அப்பச்சி வீட்டை வேவு பார்க்க ஆள் வைத்தான். பூமதியை சென்னையில் விட்டுட்டு வந்த மறுநாள் ஊருக்கு வந்தான் சக்திவேல். அவன் முதலில் சென்றது பூமதியின் பழைய வீட்டிற்குத்தான். அவன் சென்றபோது அனைவரும் இருந்தார்கள். யாருக்கும் முதலில் அவனை அடையாளம் தெரியலை. ஏனென்றால் இத்தனை வருட வெளிநாட்டு வாழ்க்கை வசதி அவனை இன்னும் மெருகேற்றி இருந்தது. ஆயா, நான் தான் சக்திவேல் என்றான். அவ்வளவுதான். சித்தப்பாவும் அப்பத்தாவும் டென்ஷன் ஆகிவிட்டார்கள். யாருடா ஆயா? உன் அம்மா என்ன என் வயிற்றுலையா பிறந்தா? எந்த நேரத்தில் என் வீட்டில் காலடி எடுத்து வச்சியோ என் குடும்பத்தையே நாசமாக்கிட்ட. உனக்காகவே உழைச்சி 14 வயசில் இருந்து தேஞ்சாலே என் பேத்தி. அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என் பேத்தியை அம்போன்னு நடுத்தருவில் விட்டு நிறுத்திட்டியடா. இப்போ யார் குடிய கெடுக்க இங்கே வந்த என்று அப்பத்தா கேட்க சக்திவேல் ஆடி போனான். இதே வீட்டார் அவனை வா என்று வரவேற்று உபசரிக்கலை என்றாலும் எப்போது முகத்தை திருப்பிக் கொண்டு போக மாட்டார்கள். அதுவும் அப்பத்தாவும் சித்தப்பாவும் அவனை எப்படி நடத்தவே மாட்டார்கள். என்ன ஆச்சு என்று குழம்பியவன், வீடு வித்த காசை நான் கொடுத்துட்டேனே, இன்னும் எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் பூமதிக்கு கொடுப்பேன். அவ தான் வேண்டாம்ங்கிறா, நான் என்ன பண்ணுறது? உன் பணம் யாருக்குடா வேணும்? நீ இப்படி வெள்ளையும் சொல்லையுமா பவுசா வந்து நிற்கிறியே, அதுக்கே என் பேத்தி தான் காரணம். என் பேத்தி இல்லாட்டி நீ படிச்சிட முடியுமா? இப்படி டிப்டாப்பாக வந்து நிற்க முடியுமா? நீ எக்கேடோ கெட்டுப்போ. என் பேத்தி வாழ்க்கை இப்படி போச்சே, ஊர் பேர் தெரியாமல் போயிட்டாலே, நான் என்ன பண்ணுவேன் என்று அழுதார். பூமதிக்கு என்ன ஆச்சு? அவள் இங்கே இல்லையா என்று அவன் அதிர்ச்சியாக கேட்க, இதோ பாருப்பா, பூமதி இந்த ஊரிலேயே இல்லை, எங்கே போனான்னு தெரியலை. நீ முதல்ல கிளம்பு, இது ஏன் வீடு என்ற சித்தி. கிளம்பு என்றதும் அவமானத்தால் கூனி குறுகி போனான் சக்திவேல். வெளியே வந்தவன் அப்பச்சி வீட்டை நோக்கி போனான். அதற்குள் சித்தப்பா அப்பச்சிக்கு ஃபோன் பண்ணி சக்தி வந்ததை சொன்னவர், அவன் இனி பூமதியை பார்க்கவே வேண்டாம், அவனுடைய பணம் காசும் வேண்டாம், அவ சொல்லிட்டா, அப்புறம் அவன் வரவு மட்டும் எதுக்கு? தேவையில்லாதது.
தேவையில்லாத தொல்லைதான் என்றார். அப்பச்சி உடனே மெய்யம்மைக்கு ஃபோன் பண்ணி பூமதி கிட்ட பேசினார். சக்திவேல் வந்ததை சொல்லவும், சே, நான் இல்லாமல் போனேனே என்று ஒரு மனம் நினைத்தாலும், இனி காலம்பூரா தனியாக வாழப்போகிற எனக்கு மச்சானுடைய உறவு தேவையில்லை. நிலைமை சரியாகணும், ஊருக்கு போயிடுவேன். எனக்கு இந்த ஊர் செட்டாகலை, மூச்சு முட்டுது. நாள் பூரா வீட்டுக்குள்ளே அடைந்து கிடக்க வேண்டியதாக இருக்குது. சுதந்திரமாக காலார நடக்க முடியலை. நல்ல காற்று கூட இல்லை. ஊருக்கு போகணும். அப்போ மச்சான் வந்து போனால் ஊர் தப்பாக பேசும். எதுக்கு வம்பு? அவராவது நல்லா இருக்கட்டும் என்று நினைத்த பூமதி, எல்லார்கிட்டையும் சொன்ன பொய்யையே இவர்கிட்டையும் சொல்லுங்க என்றாள். சரி என்றார். அப்பச்சி வீட்டுக்கு வந்தவனை எப்பவும் போல உள்ளே கூப்பிட்டு உபசரிக்கவில்லை. வெளிவாசலில் நின்றபடியே, பாப்பா சக்திவேல், பூமதி ஊரில் இல்லையே. யாரோ அவள் பெரியம்மாவா, அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து இருக்கிறதா கூட்டி போயிட்டாங்க என்றார் அப்பச்சி. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நான் தான் வந்து மாப்பிள்ளை பார்க்குறதா சொல்லி இருந்தேனே, அப்புறம் ஏன் அவங்க கூட அனுப்பினீங்க? எனக்கு என்னப்பா தெரியும்? அவள் சொந்தக்காரங்க கூப்பிடுறாங்க, இவ போனா நான் என்ன பண்ண முடியும்? அவங்க எந்த ஊர், அட்ரஸ் கொடுங்க என்றான். எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா என்றார். உங்கள் சொந்தம் தானே, உனக்கு தெரியாதா என்றார். உண்மையில் அவனுக்கு அவனுடைய அம்மா அப்பா வழி சொந்தங்கள் யாரையும் தெரியாது. அம்மா அப்பாவோடு அவன் 15 வயது வரை பிறந்து வளர்ந்தது கூட சொந்த ஊரில் இல்லை. எனவே அத்தை மாமா அவங்க குடும்பத்தை தவிர அவனுக்கு வேறு யாரையும் தெரியாது. நான் உங்களை ரொம்ப நம்பி இருந்தேன் சார் என்றான். பூமதியை உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்து கொள்றீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப நம்பினேன். இப்படி ஏமாத்திட்டீங்களே. ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருந்தா நான் அவளை போக விட்டுருக்க மாட்டேன் என்றான். அட போப்பா, நீ தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற வயசு பொம்பளை பிள்ளையை உன்கிட்ட நம்பி எப்படி அவங்க அப்பத்தா சித்தப்பா விடுவாங்க சொல்லு? நல்லா இருக்கே நியாயம். நீ அனாதையாக நிற்கிறியேன்னு பூமதி இறக்கப்பட்டதால தான் அவள் வாழ்க்கை இந்த கதி ஆகிடுச்சு. இனியும் நீ அவளை தேடி எங்கேயும் போய் அவள் வாழ்க்கையை சீரழிக்காத. அவள் ஏதோ ஒரு ஊரில் கூலி வேலை பார்த்தாவது கௌரவமாக இருப்பா. அவளை தேடி போறேன்னு போகாத. நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை பாரு. பொம்பளை பிள்ளை விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாத. இந்த புத்தி அவளுக்கும் எங்களுக்கும் அப்பவே வந்திருந்தா உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு அவள் உழைச்சி சாப்பிட்டாலும் மான மரியாதையோடு இருந்திருப்பா. ஏழையோ பாலையோ ஒருத்தனை கட்டிக்கிட்டு போயிருப்பான். இப்போ அவன் அவமானப்பட்டு இருக்கிறா. வேண்டாம். சரி நடந்த எதையும் நம்மளால் மாற்ற முடியாது. நீ அவளை தேடி போய் தொல்லை கொடுக்காத, சரியா என்று கதவை சாத்தி கொண்டு போய்விட்டார். சக்திவேல் கிட்ட அப்படி பேசியது நடந்துக்கிட்டது அவருக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் அப்படி பேசாட்டி அவன் பூமதியை தேட ஆரம்பித்து விடுவான். அது இன்னும் சிக்கல் என்றுதான் அப்படி பேசினார். அப்பச்சி வீட்டில் வந்து பூமதியை விசாரித்த போதே குணசீலனுக்கு தகவல் வர ஓடி வந்தான். வந்தவன் சக்திவேலை எதிர்பார்க்கலை. ஆள் ரொம்ப சூப்பராக தான் இருக்கான் என்று சோர்வாக வீதியில் வந்த சக்திவேலை பிடித்து 4 அடி அடித்தான் குணசீலன். முதலில் இதை எதிர்பார்க்கலை என்றதால் தடுமாறிய சக்திவேல் பிறகு அவனும் தாக்கினான். குணசீலன் என்று தெரிந்ததும், குணா அமைதியா இரு, எக்கு தப்பா என்ன அடிக்கிற என்று சக்திவேல் கேட்க, உன்னை கொல்லணும்னு தாண்டா தோணுது, ஆனால் அது கூட முடியலையே. ஏன்னா நீ வளர்த்து வச்சிருக்கியே இந்த உடம்பு, இதுக்கு சோறு போட்டவ பூமதிடா என்றான்.